ஆசீர்வதிப்பார், என்னை நடத்துவார் என்று சொல்லி. பிரைஸ் காட். கடந்த வார தொடர் செய்தியை இப்பொழுது நம்ம தியானிக்க போகிறோம். தீர்மானிக்கப்பட்ட வாழ்க்கையில் பெரிய காரியங்களை தேவனால் செய்ய முடியும். பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கும்போது தன் வாழ்க்கையில் தீர்மானத்தோடு கூட தேவனுக்காக வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கையில் அவரால் பெரிய காரியங்களை செய்ய முடிந்தது. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்ததே வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதற்கு காரணம் தானியேல் உறுதியான தீர்மானம் எடுத்துக்கொண்டிருந்தான். பாபிலோன் தேசத்தில் அடிமையாய் போய்கொண்டிருந்த இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் தானியேல் ராஜாவின் அரண்மனையில் வேலைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டான். அந்த வேலையில் அமர்த்துவதற்கு முன்பாக அவனுக்கு ராஜாவின் போஜனம் கொடுத்து அவர்களை ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்த வேண்டும் என்பதற்காக தானியேலுக்கு ராஜாவின் போஜனம் வைக்கப்பட்டது. ஆனால் தானியேல் ஒரு தீர்மானத்தோடு கூட வாழ்ந்த ஒரு மனிதன் என்பதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு நினைக்கிறது ஒரு தவறான ஆலோசனை. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி 1000 முறை சொன்னாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு வேணுமென்றால், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து உங்கள் மேலே இறங்க வேண்டுமானால் உங்களுடைய தீர்மானம்தான் தேவனுக்கு முக்கியம். இந்த தானியேல் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், பாருங்கள். தானியேலின் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தானியேல் தன் இருதயத்திலே ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டான். ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன். தேவனுக்காக ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவன் இருதயத்திலே ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டான். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, உங்கள் குடும்பத்தில், ஒருவேளை நீங்கள் படிக்கிற இடமா இருக்கலாம், காலேஜாக இருக்கலாம், நீங்கள் செய்கிற பிஸ்னஸாக இருக்கலாம், உங்கள் இருதயத்திலே எப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுத்து அதை செய்கிறீர்கள்? தீர்மானிக்கப்படாத வாழ்க்கை அது நிலையானதல்ல. எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்மானம் உங்களுக்குள்ள வேண்டும். இஸ்ரவேல் மக்கள் தேவனுக்காக வாழக்கூடிய வாழ்க்கையில ஒரு நிரந்தரமான தீர்மானத்தை அவர்கள் எடுக்காமல், இருதயத்திலே ஒரு நல்ல தீர்மானத்தை அவர்கள் எடுக்காமல், அன்றாட தேவைக்காக மாத்திரமே தேவனை பின்பற்றுகிறவர்களாக இருந்ததினால் தேவனுக்காக பெரிய காரியங்களை அவங்களால செய்ய முடியல. சில பேர் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியாத கூட போய்விட்டார்கள் என்று பார்க்கிறோம். இப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கு பங்குள்ளவர்களாய் அதை பெறக்கூடியவர்களாய் இருக்க வேண்டுமானால் அதற்கு உறுதியான தீர்மானம் தேவையாக இருக்கிறது. இந்த தானியேல் ராஜாவின் போஜனம் எனக்கு வேண்டாம் என்பதிலே உறுதியான தீர்மானத்தை எடுத்திருந்தான். தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன் என்ற ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை அவன் வேலை செய்கிற இடத்துல காண்பிக்கிறான். எல்லாரையும் நேசிக்கிறது வேற, வேலை செய்கிற இடங்களை மற்றவர்களை நேசிப்பது, மற்ற இடத்துல அன்பு கூறுவது, அது தேவன் கொடுத்த கட்டளை. உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி என்பது. ஆனால் தேவனுக்காக வாழக்கூடிய வாழ்க்கை என்பது
நேசத்திற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. உறுதியான தீர்மானத்தை எடுத்துக்கொண்டான். அதனால உனக்கு வேலை இல்லை போன்னெல்லாம் சொல்லி அவனை தள்ளிவிடவில்லை. பிரதானிகளின் தலைவனிடத்தில் ஆண்டவர் அவனுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணி அவன் என்ன உணவு கேட்டானோ அதை கொடுத்தார். ஆண்டவர் செய்தார். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கும்போது நீங்கள் அவருக்காக வாழ்வதற்கு, பரிசுத்தமாய் தன்னை காத்துக்கொள்வதற்கு, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் அதிலே உறுதியான தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தீர்மானத்தில் தானியேல் உறுதியாயிருந்தான். அடுத்தபடி அவனுக்கு வேலையில் ஒரு உயர்வும் வந்தது. பிரதானிகளுக்கு அவன் தலைவனாகவும் அந்த அரண்மனையில் வைக்கப்பட்டான். அவன் கீழவும் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் வைக்கப்பட்டிருந்தார்கள். தானியேல் வேலையிலே தீர்மானிக்கப்பட்டவன் மட்டும் இல்லை, உண்மையானவன் கூட தேவனுக்காக வாழ்வதற்கு. தேவனுக்காக வாழ்கிற வாழ்க்கையில் உண்மையாகவும் உறுதியாகவும் இருந்தான். அதனால்தான் தானியேல் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, தரியரு ராஜபார காலத்திலும் பெர்சேனாகிய கோரேசுடைய ராஜபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது என்று நம்ம வாசிக்கிறோம். தீர்மானிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார், வெற்றி கொடுக்கிறார், மேன்மையை கொடுக்கிறார் என்பதை வேதத்தில் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, கடந்த வாரம் கேட்டது போல தானியேல் ஜெபத்திலையும் உறுதியான தீர்மானம் கொண்டவனாக இருந்தான். எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபிப்பதில் அவன் அந்த தீர்மானத்தில் உறுதியாக இருந்தான். தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. பிரியமானவர்களே, கொஞ்சம் கவனித்து பாருங்க. அந்நிய தேசத்தின் பெண் ரூத்து, மோவாபி தேசம், வாலிப வயதில் தன் கணவனை இழந்த பிறகு அவளோடு பிறந்த சகோதரி நகோமியின் வார்த்தையை கேட்டு சொந்த ஜனத்தினிடத்தில் போய்விட்டாள். ஆனால் ரூத்து ஒரு தீர்மானம் எடுத்தாள். தன் மாமியாரோட நகோமியோடு கூட வர வேண்டும். அந்த தேசத்திலிருந்து பெத்லெகேமுக்கு நான் வர வேண்டும். நான் நகோமியோடு கூட தான் மரிக்க வேண்டும். தன் மாமியாரோடு கூட தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி தன் இருதயத்திலே மனதில் ஒரு தீர்மானம் எடுத்தாள். அவள் எடுத்துக்கொண்ட தீர்மானத்தில் உறுதியாக இருக்கும்படி தன் மாமியார், நீயும் போய் உன் இனத்தாரிடத்தில் யாரையாகிலும் பார்த்து திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமா இரு. நானோ கிழவி, இனிமேல் ஒரு பிள்ளை பெற்று உனக்கு தர முடியாது. உன் வாழ்க்கை இப்படியாய் ஆகிவிட்டது, நீ போய் என்று சொன்னபோது கூட அவள் தன் இருதயத்தில் இருந்த தீர்மானத்தை தன் மாமியார் இடத்தில் பகிர்ந்து கொண்டாள். அந்த தீர்மானம் நல்லதுக்கேற்ற தீர்மானமாக இருந்தது. அவள் எடுத்துக்கொண்ட தீர்மானத்தில் பார்த்து சொல்லிட்டா, மரணம் நம்மை பிரிக்கிற வரையிலும் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். அதை குறித்து நீ பேசக்கூடாது. தேவனே எனக்கும் உனக்கும் சாட்சியா இருப்பார். எப்படிப்பட்ட தீர்மானம் பாருங்க. வாழ்க்கையில ஒரு புறஜாதி பெண்ணு, பெத்லெகேமை முன்ன பின்ன பார்க்காத ஒரு பெண்ணு, அதுவும் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற எல்லாரும் மோவாபி தேசத்திற்கு எதிரானவர்கள், விரோதிகள். ஒரு விரோதிகள் மத்தியில் வந்து வாழ்வதற்கு அந்த பெண்ணுக்கு எப்படிப்பட்ட தீர்மானம் பாருங்கள். இன்றைக்கு உங்களை சுற்றிலும் உங்களுக்கு விரோதிகள் இருக்கலாம். அதற்காக நீங்கள் பயந்து எங்கேயும் ஓடி போய் ஒளிந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் சத்துருக்களுக்கு முன்னாடி ஒரு பந்தியை கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்துவார் என்பது உண்மை. தாவீது அதுதான் சொல்லுகிறார். என் சத்துருக்களுக்கு முன்னாடி கர்த்தர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தினார், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினார். அதே போல பாருங்க, மோவாபி தேசம் இஸ்ரவேலுக்கு சத்துருக்கள். மோவியருக்கும் இஸ்ரேலருக்கும் ஒத்தே வராது இல்லையா? அப்படி இருக்கும்போது ஒரு மோவாபின் பெண் தன் இஸ்ரவேல் தேசத்திற்கு வருவதற்கு தீர்மானம் எடுக்கிறாள். அந்த தீர்மானத்தில் உறுதியாக இருந்ததினால்
ரூத்தினுடைய வாழ்க்கையில ரூத்தினுடைய வாழ்க்கையில பெத்லகேமில் உயர்த்தப்பட்டதையும் அவள் எதிர்பார்க்காமல், கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்காம ஒரு வாழ்க்கையை தேவன் அவளுக்கு கொடுத்தார். போவாசை திருமணம் செய்வேன் என்பது அவளுடைய கனவு அல்ல, அவளுடைய எதிர்பார்ப்பும் அல்ல. அவள் எதையும் எதிர்பார்க்காமல் தன் மாமியாருக்கு துணையாகவும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாகவும் வாழ வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் இருதயத்தில் அவள் எடுத்தபடினாலே அந்த தீர்மானம் அவளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுத்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தீர்மானிக்கப்பட்ட வாழ்க்கை தான் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும். தீர்மானிக்கப்பட்ட வாழ்க்கை தான் இந்த உலகத்தில் தேவனுடைய மகிமையை கொண்டு வரும். பாருங்கள், புறஜாதி பெண், மோவாபிய பெண், பெத்லகேமில் எத்தனையோ பெண்கள் இருக்க, இஸ்ரவேலில் எவ்வளோ நல்ல பெண்கள் இருக்க, புறஜாதி தேசமான அந்த மோவாபி பெண் தேவனுக்கு விரோதமாய் அருவருப்பான காரியத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். இந்த மோவாப்பர் யார் என்பது உங்களுக்கு தெரியும். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் நீங்கள் வாசித்து பார்க்கிற போது அங்கே லோத்து மனைவி கீழ்ப்படியாமல் உப்புத்தூணாய் விட்டாள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தன் வாழ்க்கை இழந்து விட்டாள். இன்றைக்கும் எத்தனையோ பேர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் உப்புத்தூணாக போகாமல் இருந்தாலும் வாழ்க்கையை உப்புத்தூணாகி விட்டார்கள். எத்தனையோ பேரை பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது ஒரு நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இந்த லோத்து மனைவி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க, உப்புத்தூண் ஆகிவிட்டால். லோத்தும் 2 பெண் பிள்ளைகளும் போய் ஒரு மலையின் குகையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அங்கே லோத்தினுடைய பெண் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், தன் கணவன் இல்லாதது நிமித்தமாக யாரை திருமணம் செய்வது என்று தெரியாமல் அவர்கள் தகப்பனுக்கு மதுவை கொடுத்து அவர்கள் தகப்பனோடு சயனித்து 2 சகோதரிகளும் கர்ப்பவதியாகி பிள்ளைகளை பெற்றார்கள் என்று ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் வாசிக்க முடிகிறது. கடைசி வசனங்கள்ல அதிலே அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் அங்கே உருவானவர்கள் தான். அப்படிப்பட்ட சீர்கெட்ட தேசத்தில் இருந்து வந்த ஒரு பெண்ணுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த தேசத்தில் வாழ்கிற ஒரு போவாஸ், தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு போவாஸுக்கு அவள் மனைவியாகிறாள். அவளுடைய வாழ்க்கை உயர ஆரம்பிக்கிறது. இந்த வாழ்க்கை எப்படி அவளுக்கு உயர்வு வந்தது என்று சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, அவள் தன் இருதயத்தில் எடுத்துக்கொண்ட தீர்மானம் தான். உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம்தான் என்னுடைய ஜனம். மரணமே இன்றி உம்மையும் என்னையும் பிரிக்க யாராலே முடியாது. மரணம் நம்ம பிரிக்கிற வரையும் நான் பிரிந்து போவதை குறித்து என்னோடு கூட நீ பேசக்கூடாது என்ற ஒரு தீர்மானத்தை அவள் தன் மாமியாரிடத்தில் சொல்லிக் கொண்டாள். போவாசும் அவளை பார்த்தபோது, பெத்லகேமில் வந்தபோது போவாஸ் அவளுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இஸ்ரவேலின் தேவனாகிய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்லுகிறார். சர்வ வல்லமுள்ள தேவனுடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலம் வருவதற்கு அவள் எடுத்துக்கொண்ட தீர்மானம் தான் அவளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய கனத்தையும் மகிமையும் அவளுக்கு கொடுத்தது. போவாசை திருமணம் செய்து கொண்டது மட்டுமல்ல, போவாசுக்கு ஒரு நல்ல ஆண் பிள்ளையை பெற்று எடுத்தால். நீங்க வாசித்து பாருங்கள், ரூத் 4ஆம் அதிகாரம். போவாஸ், ஓபேத், தாவீது, ஈசாய், இப்படி அவருடைய சந்ததியில இயேசு கிறிஸ்துவே வந்து பிறப்பதற்கான ஒரு மிகப்பெரிய கனத்தை அவளுக்கு பெற்றாள்.
புறஜாதி பெண்ணாகி அவள் இஸ்ரவேல் தேசத்தின் பெயரில் சேர்க்கப்பட்டாள். வேதாகமத்திலே அவருடைய பெயரிலே அவருடைய சரித்திர புத்தகமாக ரூத் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதி வைத்திருக்கிறார். கொஞ்சம் கவனித்து பாருங்க. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், அவள் எடுத்துக்கொண்ட ஒரு தீர்மானம்தான் அவளுடைய வாழ்க்கைக்கு உயர்வுக்கு எதிர்கால திட்டங்களுக்கெல்லாம் கொண்டு சென்றது. அவள் எடுத்துக்கொண்ட தீர்மானத்தில் உறுதியாயிருந்தாள். இன்றைக்கு பலமுறை தீர்மானம் எடுக்கிறோம், அடுத்த நாளே அதை கைவிடப்படுகிறது. சில மாதங்கள் வரையும் சிலர் கடைப்பிடிக்கிறார்கள், அதுக்கப்புறம் கைவிடப்படுகிறது. டிசம்பர் மாதம் வந்தாலே நிறைய தீர்மானங்களை நம்ம எடுப்போம். அடுத்த புதிய வருஷத்தில் இப்படி வாழணும், இப்படி இருக்கணும், இதை பண்ணணும், அப்படி இருக்கணும், கர்த்தருக்காக இப்படி வாழணும், இத்தனை மணி நேரம் ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும், ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும்னெல்லாம் தீர்மானங்களை எடுப்பார்கள். அது ஒரு சில மாதங்கள் கடந்து ஓடும்போது அந்த தீர்மானங்கள் எல்லாம் மறந்து போவார்கள். அந்த தீர்மானங்கள் நினைவுகளுக்குள்ளே இருக்குதான்னு சொல்லி பார்த்தா இருக்காது. எப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார், எப்படி வாக்குத்தத்தங்கள் நம்ம மேல் வந்து பலிக்கும், எப்படி வாக்குத்தத்தங்கள் வந்து நிறைவேறும், கொஞ்சம் யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள். வேதத்தை வாசிக்கும் போது தேவனுக்கென்று தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கீழ்ப்படிந்து அவருக்காக உண்மையாக அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவருடைய நிபந்தனைகளை நிறைவேற்றி வாழ்ந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தான் ஒரு மேன்மையே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் மூலமாய் கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மோவாபி தேசத்தான அந்த பெண்ணினுடைய சரித்திர புஸ்தகம் இஸ்ரவேலில் எழுதப்பட்டுவதற்கு காரணம் என்னன்னா, அவள் எடுத்துக்கொண்ட தீர்மானம். இன்றைக்கு தீமையான வழியிலே போவதற்கு தீர்மானங்கள் எடுக்கிறார்கள், கெட்டு போவதற்கான தீர்மானங்கள் எடுக்கிறார்கள். சில காரியங்களை, சில மனிதனை விடாமல் அவனை சண்டை செய்ய வேண்டும், அவனோடு கூட யுத்தம் பண்ண வேண்டும், அவனோடு கூட வழக்காட வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கிறார்கள். சிலர் மன்னிக்க முடியாதபடி சிலர் மேலே வழக்குகளை தொடருவதற்கு தீர்மானம் எடுக்கிறார்கள். சிலரை எதிராக பிசினஸ் பண்ணுவதற்கு தீர்மானங்கள் எடுக்கிறார்கள். சிலரை பழி சொல்லுவதற்கு தீர்மானங்கள் எடுக்கிறார்கள். அந்த தீர்மானங்களில் உறுதியா இருக்கிறார்கள். ஆனால் தேவனுக்காக வாழ வேண்டும் என்று எடுக்கிற தீர்மானங்கள், வசனத்தின்படி தன் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று எடுக்கிற தீர்மானங்கள், அது தேவனுடைய பார்வையிலே கனமானதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை தவறான காரியங்களுக்கு தீர்மானம் எடுத்திருப்பீங்கன்னா, இல்லை நான் இப்படி தான் செய்வேன், நான் இதை தான் பண்ணுவேன், நான் இங்கே தான் வேலை செய்வேன், நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி உங்கள் உள்ளத்திலே ஒரு கடினமான தீர்மானங்களை நீங்கள் எடுத்திருப்பீங்கன்னா, இன்றைக்கு அதெல்லாம் விட்டு விடுங்க. நன்மைக்கு ஏதுவான தீர்மானங்களை நீங்கள் எடுக்க கற்றுக்கொள்ளுங்க. நன்மையான காரியங்களுக்கு தீர்மானங்களை எடுங்க உறுதியாய். தீமையான காரியங்களுக்கு தீர்மானங்கள் எடுக்காதீங்க. நான் கடைசி வரையும் அவளோடு பேசவே மாட்டேன், நான் கடைசி வரையும் அவன் முகத்தை பார்க்க மாட்டேன், இப்படியெல்லாம் சில தீர்மானங்களை உறுதியாக எடுக்கிறீங்க. ஆனால் கர்த்தருக்காக நான் கடைசி வரையிலும் எல்லா காரியத்திலும் உண்மை வாழ வேண்டும் என்ற வைராக்கியமான தீர்மானங்களை எடுக்க தவறி விடுகிறீர்கள். தானியேலின் காரியம் ஜெயமாக்கப்பட்டு தானியேல் மேன்மையாய் உயர்த்தப்படுவதற்கு காரணம், தானியேலின் தேவனே தேவன், என் ராஜ்யத்தின் கீழ் எங்கும் உள்ளவர்கள் தானியேலின் தேவனை தவிர வேறொரு தெய்வத்தை வணங்கக்கூடாது என்று தரீரு ராஜா சட்டமிட்டதற்கு காரணம் தானியேலினுடைய உறுதியான தீர்மானம் அல்லவா? பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கேட்பது மாத்திரம் அல்ல, தேவனுடைய வார்த்தை நம்ம நோக்கி வரும் பொழுது நம்ம எடுக்கிற தீர்மானங்கள் என்ன என்பது தான் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்க சூழ்நிலைகள் மாறும்போது, உங்களுக்கு கஷ்டங்கள் வரும் பொழுது
அதையெல்லாம் லகுவாக்கி கொள்வதற்கான தீர்மானங்களை எடுப்பது எல்லாருக்கும் சிறந்ததுதான். ஆனால் உங்களுக்கு பாடுகள், உபத்திரங்கள், கஷ்டங்கள் வரும்பொழுது நல்ல தீர்மானங்களை எடுப்பது என்பது அதுதான் தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். எனவே கர்த்தர் இந்த வருஷம் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்த வேண்டுமானால், தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் வந்து இறங்க வேண்டுமானால், உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டாக வேண்டுமானால், வேத வசனத்துக்கு தன்னை கீழ்ப்படுத்தி நீங்கள் வாழாமல், ஒப்பு கொடுக்காமல் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறவே முடியாது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார் மகளே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறாரே மகனே என்று சொல்லி நாங்கள் பிரசங்கித்தாலும், கர்த்தர் உங்களை சுகமாக்குவார் என்று நாங்கள் கத்தி ஜெபம் பண்ணினாலும், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்காமல், நீங்கள் உங்களை தேவனுக்கென்று தன்னை அர்ப்பணிக்க தீர்மானிக்கப்படாமல் ஒரு காரியமும் நீங்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாது. பிரியமானவர்களே, வேத வசனத்துக்கு தன்னை கீழ்ப்படுத்திக் கொள்ளும்படியாக ஒப்பு கொடுங்க. ரூத்தினுடைய வாழ்க்கை சரிந்து போனது என்று எல்லாரும் நினைத்தாலும், உயர்வான இடத்திற்கு போனதற்கு காரணம் ரூத்தினுடைய விடாப்படியான தீர்மானம். தானியேல் சிங்கக்கபியிலே போடப்பட்டு அவன் மரித்து விடுவான் என்று எல்லாரும் எதிர்பார்த்தாலும், அவனை சுற்றிலிருந்த சத்துருக்கள் எல்லாம் அவனை அழித்து விட்டோம் என்று கனவு கண்டிருந்தாலும், சிங்கக்கபில போட்ட அன்ற இரவு அவன் சிங்கத்துக்கு இரையாகி விட்டான் என்று சொல்லி எல்லாரும் அன்றைய இரவு படுத்து உறங்கியிருந்தாலும், அவர்களுடைய நினைவுகள் அத்தனையும் அபத்தமாக்கப்பட்டது. அவங்க நினைவுகள் அத்தனையும் தோல்வியாக்கப்பட்டது. தானியேல் காலையிலே தரியொரு ராஜா வந்து கெபியின் இடத்துல வரும்பொழுது தானியேல் உயிரோடு கூட இருக்கிறான். தீர்மானமே ஒரு மனிதனுக்கு உயிர்ப்பிக்க முடியாத தேவனுடைய வல்லமை கொண்டு வருகிறது. நீங்க உறுதியான தீர்மானத்தில் இருந்தா, தானியேலை சுற்றிலும் இருந்த சத்துருக்கள் உங்களுக்கும் இருந்தாலும் நீங்க பயப்பட தேவையில்லை. உங்க வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு சத்ரு இருந்தாலும் நீங்க பயப்பட தேவையில்லை. உங்க பிசினஸ்ல உங்களுக்கு எதிராக சத்துருக்கள் இருந்தாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுக்கு மாத்திரம் உண்மை உள்ளவர்களா இருப்பீர்களானால், தேவனிடத்தில் ஜெபிப்பீர்களானால், வேத வசனத்துக்கு தன்னை கீழ்ப்படுத்தி உறுதியான தீர்மானங்களோடு கூட தேவ சமூகத்தில் நீங்கள் வாழ்வீர்களானால், சத்துருக்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். உண்மையாய் அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படியும் போது உங்களை மேன்மைப்படுத்துவார். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19 சொல்லுகிறது, மனம் பொருந்தி நீங்கள் மனம் பொருந்தி நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். உறுதியான தீர்மானத்திற்கு வர வேண்டும். உங்கள் இருதயத்தில் உறுதியான தீர்மானம் எடுக்கும் பொழுது உங்களை யாரெல்லாம் அசைக்கவே முடியாது. தேவன் உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பார். தேவன் உங்களுக்கு அனுகூலமான துணையாக இருப்பார். சங்கீதம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே தாவீது இப்படி கூறுகிறார், நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். தாவீது எப்படி சொல்றார் பாருங்க, ராக்காலத்தில் ஆண்டவர் என்னை பரிசோதிக்கிறீர், விசாரிக்கிறீர், என்னை புடமிட்டு கூட பார்த்தீர். ஆனால் என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் எடுத்தேன். என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணினேன். பிரியமானவர்களே, தாவீதினுடைய வாழ்க்கையிலே அவன் ஒரு முறை பாவத்தில் விழும்பொழுது மனம் கசந்து அழுதான். மனம் கசந்து அழுதான்.
ஆண்டவர் அவனுடைய பாவத்தை மன்னித்தார். அன்றைக்கு ஒரு தீர்மானம் அவன் எடுத்தான். இனி நான் தேவனுக்கு முன்பாக பாவம் செய்ய முடியாது, தேவனுக்கு முன்பாக நான் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அவன் சொல்றான் பாருங்க, நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். தாவீதுனுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானம். சவுல் எவ்வளவுத்தான் எனக்கு விரோதமாய் எழும்பினாலும் அவனை குறித்து நான் அவதூறு பேச மாட்டேன். சவுல் எவ்வளவுத்தான் என் மேல் பொறாமை கொண்டாலும் அவனை நான் கொலை செய்வதற்கு ஒரு நாளும் என் மனதில் நினைக்க மாட்டேன். ஏனென்றால் நான் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்கு தீர்மானித்திருக்கிறேன். பிரியமானவர்களே, சவுல் பலமுறை தாவீதை கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார். சவுலுக்கு தாவீதின் மீது மிக பொறாமை. தாவீது யாரோ ஒரு மூன்றாவது மனுஷன் கிடையாது. சவுலுக்கு மருமகன் தன் மகளை கொடுத்து விட்டு மருமகனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு தெரிகிற ஒரு மனிதன் இருப்பானால் வேதத்தில், இந்த சவுல் மருமகனை கொலை செய்ய வேண்டும். இப்படிதான் ஒரு சம்பவத்தை லாபானும் நினைச்சார். யாக்கோபு தன் மனைவிகளை கூட்டிக் கொண்டு தன் தேசத்துக்கு திரும்பி வரும்போது யாக்கோபு தன்னிடத்திலே சொல்லாமல் திருட்டளவாய் போய்விட்டானே, அவனை கொலை செய்து விட வேண்டும் என்று ராத்திரியோடு ராத்திரி லாபான் எழுந்து போகிறான். ஒரு நாள் இரவிலே யாக்கோபை லாபான் சந்திக்க முன்பதாக கர்த்தர் இறங்கி லாபான் இடத்தில் சொல்றாரு, யாக்கோபுக்கு நன்மையை தவிர தீமை ஒன்றும் செய்யாதபடி எச்சரிக்கையாயிரு என்று பேசினார். தேவன் பாருங்க, உண்மையா இருக்கிறவர்களுக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவன் எப்படி பேசுகிறார் என்பதை பாருங்கள். இந்த சவுலை தாவீது கொலை செய்யணும்னா எப்போ செஞ்சிருக்கலாம். எத்தனையோ முறை சவுலை தீர்த்து கட்டி இருக்கலாம். அபிஷேகம் பண்ணப்பட்ட மேல் நான் கைப்படுவது எப்படி என்று சொல்லி தன் படைத்தலைவனிடத்தில் சொல்லுகிறான். பிரியமானவர்களே, இந்த சவுல் எவ்வளவோ தான் எழும்பினாலும் தாவீது தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததனால் தாவீதை சவுலால் நெருங்கவே முடியலை. நீங்கள் தீர்மானத்தோடு வாழ்வீர்களால் உங்களை ஒருவரும் நெருங்க முடியாது. எந்த சத்ருவும் உங்களை நெருங்க முடியாது. தீர்மானத்தோடு கூட வாழ வேண்டும். தீர்மானிக்கப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு வேண்டும். அப்படி நீங்க வாழும்போது பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமாயிருப்பார், அனுகூலமான துணையா இருப்பார். தாவீது அப்படிப்பட்ட தீர்மானம் எடுத்துக்கொண்டதாக வேதத்தில் வாசிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தாவீது அடிக்கொரு முறை கர்த்தரை குறித்து சொல்லும் போது, கர்த்தரை அடைக்கலும், என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர், என் துருகம், என்னை பாதுகாக்கிறவர், என்னை நடத்துகிறவர், இப்படி எல்லாம் தாவீது சொல்லுவார். தாவீதுக்கு அளவில்லாத நம்பிக்கை கர்த்தர் மேல, தாவீதுக்கு அளவில்லாத பிரியம் கர்த்தர் மேல. தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தேவன் சொல்ல அளவுக்கு அவன் பிரியமாயிருந்தான். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக் கொள்ளுவீர்களானால் உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றியை காண்பீர்கள். உங்க வாழ்க்கையில ஒரு மாறுதலை காண்பீர்கள். தீர்மானிக்கப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு வேண்டும். தீர்மானிக்கப்பட்ட ஒரு வேலை உங்களுக்கு வேண்டும். ஒரு காரியத்தில் உறுதியான தீர்மானமாய் இருங்கள். தீமையான காரியத்தில் உறுதியாயிராமல் நன்மையானவைகளை செய்வதற்கு நீங்கள் உறுதியாயிருங்கள். தீமையோடு நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டாம் என்று ஆண்டவர் கூறியிருக்கிறார். சகலத்தையும் ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறவர். உறுதியான தீர்மானம் உடையவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். உறுதியான தீர்மானத்தோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள்,
கர்த்தர் உங்களுக்கு மேலே ஆசீர்வாதத்தை ஊற்ற வேண்டுமானால், உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் வேண்டுமானால், உங்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் நடக்க வேண்டுமானால், உங்கள் பிள்ளைகளுக்கு பிள்ளை செல்வங்கள் வேண்டுமானால், உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் உண்டாக வேண்டுமானால், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தீர்மானங்களை எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உமக்காக வாழ்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி தீர்மானங்களை எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார்.